வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் 2 விதமான சத்தான ராகி தோசை தான் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். முதல் வெரைட்டி வந்து நம்ம ராகியோட பாசிப்பருப்பு சேர்த்து எப்படி தோசை பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். இதுக்கு நான் 1/2 கப்பு பாசிப்பருப்பை எடுத்திருக்கேன். இதை நம்ம நல்லா கழுவிட்டு ஃபுல்லாக தண்ணியை வடிகட்டிட்டு இப்போ இதை ஊற வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த பாசிப்பருப்பை 1 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். 1 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் இப்போ இந்த பாசிப்பருப்பில் இருக்க தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டி இப்போ இந்த வடிகட்டின பாசிப்பருப்பை மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பாசிப்பருப்பு எந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டோமோ அதே அளவுக்கு இந்த ராகி மாவையும் எடுத்துக்கோங்க. 1/2 கப்பு எடுத்துக்கிட்டோம், அதனால் 1/2 கப் அளவுக்கு நான் ராகி பவுடர் எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பாசிப்பருப்பையும் இதில் சேர்த்துக்கலாம். நம்ம இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும். அதுக்கு நம்ம மிக்சியில் கொஞ்சமாக மாவு அங்கங்கே இருக்கும்ல, அதுக்காக அதுலேயே தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ராகி மாவு வந்து நல்லா பாசிப்பருப்பு உப்போடு நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு ஈவனாக நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ தோசைக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மாவை நம்ம ஊற வைக்க தேவையில்லை. நம்ம அரைச்சி இது மாதிரி ரெடி ஆனோடனே நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். தோசைக்கல் சூடானதுக்கப்புறம் மாவை உள்ளேருந்து வெளியிலே ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதை வந்து நம்ம மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கணும். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இன்னொரு சைடும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ராகி தோசை ரொம்ப இன்ஸ்டண்ட்டானது, ரொம்ப சத்தான ராகி தோசை ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நல்ல காம்பினேஷன் வெங்காய சட்னி. நம்ம கார சட்னி கூட இதுக்கு வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது அடுத்த ராகி தோசை வந்து நம்ம உளுத்தம்பருப்பு வச்சு தான் இந்த ராகி தோசையை செய்ய போகிறோம். இதுக்கு நம்ம 1/2 கப்பு உளுத்தம்பருப்பை ஊற வச்சுக்கலாம். இதை நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. 1 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறம் தண்ணியை ஃபுல்லாக இந்த பாசிப்பருப்பில் இருக்க தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டிடுங்க. இப்போ இதை வந்து நம்ம மிக்சியில் சேர்த்துக்கலாம். மிக்சியில் சேர்த்ததுக்கப்புறம் இது அரைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம். கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக மட்டும் அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் அரைச்சிருக்க பதம் பாருங்களேன். உளுத்தம்பருப்பை இந்த பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த அரைச்ச உளுத்தம்பருப்பு மாவோட 1/2 கப்பு ராகி மாவை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்ததுக்கப்புறம் அதே 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிரும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதாவது அந்த உளுத்தம்பருப்பு மாவோட இந்த தயிர் ராகி எல்லாம் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த பதம் பாருங்கள். இந்த மாவோட பதம் நம்ம தோசை மாவு பதம் அளவுக்கு இருக்கணும். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஈவனாக நல்லா உப்பு மாவில் கலக்கிற அளவுக்கு. இப்போ இந்த மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாவோட பதம் இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, இந்த பதத்துக்கு இருக்கணும். இப்போ இந்த மாவை 6 to 7 மணி நேரம் நம்ம ஊற வைக்கணும். 6 to 7 மணி நேரம் கழித்து மாவை இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மாவோட பதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
அதாவது நம்ம மாவோட பதம் வந்து தோசை மாவு மாதிரி பதம் இருக்கணும். இது மாதிரி மாவு பதம் இருந்துச்சுன்னா நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிக்கலாம். இப்போ தோசைக்கல் சூடாகட்டும். இப்போ சூடானதுக்கப்புறம் ஒரு கரண்டி மாவு எடுத்துக்கோங்க. உள்ளேருந்து வெளியிலையா ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவுக்கு எண்ணெயை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றிக்கோங்க. அடுத்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சு வேக வைக்கணும். இப்போ மூடி வச்சு வேக வச்சோன்னே ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ இன்னொரு சைடும் நல்லா வெந்துருச்சு. ரொம்ப சத்தான ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய 2வது வெரைட்டியான ராகி தோசை ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ரொம்ப நல்ல சைட் டிஷ்ஷு வெங்காய சட்னி. எப்போயுமே ராகி தோசை எல்லாத்துக்குமே வெங்காய சட்னி ரொம்ப நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த 2 வெரைட்டியான ராகி தோசையை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.